அதிமுகவில் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்கள் தன் பக்கம் வருவதற்கான வேலைகளை செய்வது வேறு. இந்த இரட்டை வியூகம் எதிர்க்காதான் ஒரு குழப்பமாக இருக்குது. இப்போதைக்கு உங்களுக்கு ஏற்கனவே 107 வெற்றி பெற்றிருக்கீங்க. மீதி உள்ள அறுதி பெரும்பான்மைக்கு தேவையான அந்த 118 அப்படிங்கிறதுக்கு விசிகா, கம்யூனிஸ்ட்டு, காங்கிரஸ் மற்ற கட்சிகள் ஆதரவு இருக்குது. இந்த சூழ்நிலையில் தினமும் அதிமுகவிலிருந்து எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்லி அதன் பின்னர் அந்த கட்சியில் இணைக்கும் செயல் எதற்கு? இது ஒரு நம்பிக்கை இல்லாத இருக்கும். இவங்களை 5 வருஷம் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குதான். நாங்கள் அப்படித்தான் எண்ணத்தை உருவாக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, உங்களுக்கு இப்போ பெரும்பான்மை பலம் இருக்குது. 5 திமுக கூட்டணியில் வெற்றி பெற்ற 5 கட்சிகள் உங்களை வந்து ஆதரிக்கிறாங்க. கூடுதலாக அமமுகவுடைய குக்கர் சின்னத்தில் வெற்றி பெற்ற மன்னார்குடி எம்எல்ஏ திரு காமராஜ் அவர்கள் அங்கே ஆதரவு கொடுக்குறாங்க. நல்ல பலத்தோடு தான் இருக்கிறீங்க. இப்போ நீ உங்களோட கூட்டணி சேர்ந்தவர்கள் எல்லாருமே உங்களோட உறுதியாக இருப்பதாக தான் இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் கூட முடிவு பண்ணியிருக்காங்க. தோழமை கட்சி கூட்டமாக நடந்திருக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மீண்டும் நீங்கள் அதிமுக ஆட்டில் உருவும் போது நீங்களும் சராசரி அரசியல் தான் பண்ணுறீங்க. நீங்கள் சொன்ன மாற்று அரசியலை, நீங்கள் சொன்ன முற்போக்கு அரசியலை நீங்கள் செய்யலை அப்படின்னு தான் விமர்சனங்கள் வருது. இது டிவிக்கு அரசுக்கும் டிவிகே கட்சிக்கும் அது கெட்ட பேரை தான் ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஏதோ ஒரு அதிருப்தி விட்டு வருவது என்பது வேறு. அப்படி அதிருப்தி விட்டவர்களெல்லாம் எங்கள் கட்சிக்கு வாங்கன்னு சொல்லி மறைமுகமாக தூண்டில் போட்டு இழுப்பது என்பது வேறு. நாங்கள் அப்படிலாம் இழுக்கலை, அவங்களா வர்றாங்கன்னு இவங்க சொல்லலாம். ஆனால் நடப்பது எல்லாவற்றையும் நம்ம கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிறோம். மக்களை ஏமாற்ற முடியாது. கொஞ்சம் விரும்பி போகிறாங்களோன்னு ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் போய் மதிமுக போய் இணைஞ்சிருக்கு. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உள்ள 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் அவங்க இணைய ஆதரவு இல்லையே. மறுமலர்ச்சி திமுக ஒரு முடிவெடுக்குது, அதனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிக்கல. எதுக்கு அங்கே போய் சேர்றாங்கன்னு தான் எனக்கு இப்போ தெரியல. இது போல அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் ஏற்கனவே ஏடிஎம்கேல தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் எதிராக தான் வாக்களித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி பெற்ற இந்த எம்எல்ஏக்கள் அது விஜயபாஸ்கர்களிலிருந்து 2 விஜயபாஸ்கர்லேருந்து இதே போல் நம்ம மதுராந்தகம் தொகுதி, தாராபுரம் தொகுதி, அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுகவில் வெற்றி பெற்று விட்டு இங்கே இணைவது இதை விட கூடுதலாக நமக்கு அங்கே ஒரு பதவியோ அல்லது பலனோ கிடைக்கும் அடுத்த 4 ஆண்டுகளில். ஏன்னா ஜெயிச்சவங்களாம் ஒரு முறை எம்எல்ஏ, 2-3 முறை எம்எல்ஏ ஆனவங்க. எம்ஆர் விஜயபாஸ்கராக இருக்கட்டும் அல்லது இந்த அம்பாசமுத்திரம் எஸ்கே சுப்பியாவாக இருக்கட்டும், மரகதம் குமரவேலாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் 2-3 முறை எம்எல்ஏக்கள் ஆனவங்க. இவங்க இப்போ எம்எல்ஏ பதவி இருக்கும்போது அந்த எம்எல்ஏ பதவியே ஒரே மாதத்தில் ராஜினாமா பண்ணிட்டு அதில் போய் இணைவதற்கு அவர்களுக்கு கூடுதலாக என்ன பெரிய பலன் என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? இதுக்கு காரணம் அதிமுகவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய குழப்பம் தான் அதிகமான காரணமாக இருக்கும்னு நான் நம்புகிறேங்க. இப்போது இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் வந்திருக்கும் போது அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடியார் அவர்கள் அசாதாரண சூழ்நிலையை உணர்ந்து தான் கட்சியுடைய செயற்குழுவை குறைந்தபட்சம் கூட்டி அங்கே இருக்கக்கூடிய அதிருப்திகளை சரி செய்து அவர்களெல்லாம் அரவணைச்சி பார்க்கணும். அப்போது வெளியாகிறவங்களாம் இப்போ என்ன குற்றச்சாட்டை சுமத்துறாங்கன்னா, ஒரு சிலர் வந்து ஆதாயத்தின் அடிப்படையில் டிவிக்கு நோக்கி வேகமாக ஓடுறாங்க. மற்ற பெரும்பாலானோர் என்னுடைய தலைமையில் வந்து ஒரு பிடிவாத போக்கு இருக்குது, இலகுத்தன்மை இல்லை, அதிருப்தியாளர்களை குறை சொல்கிறவங்கள வந்து அரவணைச்சி சரி செய்யக்கூடிய வேலைகளை ஈடுபடலை. இதே நிலையில் போனிச்சுன்னா கட்சியுடைய எதிர்காலம் என்ன ஆகும், எங்களுடைய எதிர்காலம் என்னவாகுங்கிற அதிருப்தியில் போகிறது மாதிரியாகவும் சொல்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையை வந்து சரி செய்யுங்கிறது வந்து அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார்களுடைய கையில் தான் இருக்குது. தன்னுடைய அந்த பொதுச் செயலாளர் பதவியை வந்து உறுதிப்படுத்தணுமா இல்லை அதிமுக வலிமைப்படுத்தணுமான்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? இன்றைக்கி வந்து அவருக்கு போட்டியானவர்கள் யாரும் அந்த கட்சியில் இல்லை. மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார் அதில் இல்லை, ஒரு டிடிவி தினகரன் அண்ணன் அதில் இல்லை, ஓபிஎஸ் அண்ணன் வந்து இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க திமுகவில், வைத்திலிங்க அண்ணன் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ இவருக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு அல்லது சமமாக இருக்கக்கூடிய அளவுக்கு அதிமுக இப்போ யாருமே இல்லை. இவர் யாருங்க அசைக்க முடியாதுங்கிற நிலை தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஒரு சிவி சண்முகம் அண்ணன், ஒரு எஸ்பி வேலுமணி அண்ணன், இது போன்ற பல மூத்தவர்கள் அங்கே வந்து நியாயமான சில கோரிக்கையில் வைக்கிறாங்க. நாங்கள் செயற்குழுவை கூட்டுறோம், நாங்கள் விருப்பப்பட்டோம், நீங்கள் கூட்டம் மறுத்தீங்க, தேர்தல் தோல்விக்கே உண்மையான காரணங்களை அலசி ஆராயணும்னு சொன்னோம், அதையும் நீங்கள் கேட்டுக்கல. நாங்கள் அதிருப்தி தெரிவித்தோம், டிவிக்கு பக்கம் கூட்டணிக்கு போக பார்த்தோம், அது நடக்கலை அவங்களுக்கு. இப்போ இந்த நிலையில் மீண்டும் நாங்கள் வந்துவிட்டோம், சரி மறப்போம் மன்னிப்போம், எங்களெல்லாம் அரவணைச்சி பழைய பதவிகளை தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் என்னென்னா மாவட்ட செயலாளர் பதவி என்பது ரொம்ப முக்கியமான பொறுப்பு அதிமுக. அதில் தராம மாநில அளவிலான பொறுப்பு கொடுக்குறாரு. அவங்க அந்த பொறுப்பை நாங்கள் என்ன செய்ய முடியும், எங்களை நம்பி வந்தவங்களுக்கு வந்து நாங்கள் பதில் சொல்லணும், நீங்கள் மட்டும் பதவி வாங்கிட்டீங்கன்னு சொல்லி ஒரு பழி வரும், இதையெல்லாம் வந்து மறுபரிசீலனை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. இவர் அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் வந்து ரொம்ப உடுப்பு பிடியில் இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து என்ன ஆகும், அதிமுக பலகீனப்படுத்துறது மட்டுமல்ல, டிவிக்கு நோக்கி நிறைய பேர் அனுப்பி வைக்கக்கூடிய வேலைகளையும் செய்யும். ஸோ அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த சிக்கலுக்கு வந்து அதிமுக தலைமையுடைய பலகீனமும் அது பொதுச் செயலாளர்களுடைய திரு எடப்பாடியார் அவர்களுடைய பிடிவாதம் தான் காரணம் நான் நினைக்கிறேன். இதான் நீங்கள் சொல்லலாம், சில பேர் இது அவங்க உள்கட்சி விவகாரம் தானே அப்படின்னு சொல்லுங்க. உள்கட்சி விவகாரம் தான், அவர்கள் மீது உள்ள அக்கறையிலையும்
அதன் மூலமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் சமநிலை ஒழுங்காக இருக்கணுங்கிற நோக்கத்திலே தான் நம்ம பேசுகிறோமே தவிர வேற ஒன்றும் இல்லை. ஓகே, இன்னொன்று இப்போ அவர் எதிர்க்கிறவங்க எல்லாருமே அது ஒரு பிஜேபி பின்னணியில் அவங்க செயல்படுறாங்க, பின்னால் அவங்க வேறு முடிவு எடுத்து விட முடியும், பொதுக்குழுவை கூட்டினால் தனது பதவிக்கோ அதிகாரத்துக்கோ ஒரு ஆபத்து ஏற்பட்டு விடும் என்ற சூழ்நிலையில் தான் அவர் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் 25 பேர் அவரை எதிர்த்து வாக்களிச்சிட்டாங்க. அவர் உத்தரவை மீறி வாக்களிச்சிட்டாங்க. அவர்கிட்ட 22 பேர் தான் அப்போது இருந்தாங்களே அங்கே இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது. எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தரப்புக்கு தான் அதிகமான. இன்னைக்கு அவங்க எல்லாம் எடப்பாடி தரப்பு தான் வலிமையா இருக்குன்னு சொல்லிட்டு மீண்டும் திரும்பி அவங்க வந்தாங்க. ஒரு 7-8 பேர் தானே வந்தவங்களும் திரும்ப அதே பதவி கொடுத்தா அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறீங்க? ஆமாம் கொடுத்து அது 100 ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்க, இதுக்கு பின்னால் பிஜேபி இருக்குமோங்கிற சந்தேகமாக இருக்குன்னு சொல்கிறேன். அந்த சந்தேகம் நம்ம எல்லாருக்குமே இருக்குது. எது எப்படி இருந்தாலும் அவங்க பலகீனம் அடைஞ்சிட்டே என்பதை உணர்ந்து மீண்டும் அதிமுக தலைமை நோக்கி வருகின்ற போது இந்த நேரத்தை தக்க வைக்கிறது தானே புத்திசாலித்தனம். நான் ஏற்கனவே சுட்டி காட்டுவது போல் உங்களுக்கு சவால் விடக்கூடிய அளவுக்கு பொதுச் செயலாளர் பதவிக்கு வரக்கூடிய அளவுக்கு யாரும் அங்கே இல்லை. அப்போ இன்னும் நீங்கள் கட்சியை கண்காணிப்பில் வைத்திருக்கும் போது இவங்களும் கட்டுப்படுவாங்க. ஒருத்தராக அவங்க பிரச்சனை பண்ணிட்டாங்கிறதெல்லாம் ஒரே அடியாக நீங்கள் அவங்களை தள்ளி விட உங்களுக்கு தான் நஷ்டத்தை ஏற்படுத்தும். அது அசாதாரணமான அரசியல் சூழலில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அது அவங்க இதை அவங்க ராஜதந்திரமாக அணுகலன்னு நினைக்கிறேன். உணர்ச்சிகரமாக மட்டுமே அவங்க எடப்பாடியார் தரப்பு அணுகிறதா நான் கருதுறேன். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நீடித்து கொண்டே இருந்தால், அதாவது அதிமுக அந்த குழப்பம் இன்னும் அது முடிவுக்கு வராத சூழ்நிலையில் இன்று கூட ஒரு எஸ்பி வேலுமணி ஒரு கூட்டறிக்கை 9 பேரோட விட்டுருக்கிறார். இது உண்மையிலேயே தமிழக வெற்றி கழகத்தோட அதிமுக கரைந்து விடும் என்ற ஒரு பேச்சும் இருக்கிறது. அந்த அளவுக்கு வாக்கு வங்கி தாவேக்காவுடன் இணைவதற்கான வாய்ப்பு இந்த தலைவர்கள்லாம் போவதனால இந்த வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நினைக்கிறீங்களா? அதிமுக வாக்குகள் தாவேக்காவுக்கு. அதாவது அதிமுகவில் இருப்பவர்கள் அரசியல்வாதிகளை விட அதிர்ஷ்டசாலிகள் தான் அதிகம். திமுக எதிர்ப்பில் வளர்ந்த ஒரு இயக்கம் தான் அதிமுக. திராவிட கொள்கைகளை ஒட்டி தான் பயணிப்பாங்க. அது அழுத்தமாக திமுக அளவுக்கு பேச மாட்டாங்க, ஆனாலும் அதை சார்ந்து தான் போவாங்க, அதுக்கு எதிராக போயிட மாட்டாங்க. இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய பலரும் முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்படாமல் போன காரணமாகத்தான், தத்துவமயப்படுத்தப்படாமல் போன காரணமாகத்தான் இன்றைக்கி மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தாங்க. அவங்களுடைய அந்த கட்டுக்கோப்பான சூழலுக்கு அப்புறம் அந்த கட்சியில் ஒரு தலைமைத்துவ பலகீனம் ஏற்பட்டுச்சு. அரசியல் மயப்படுத்தாத ஒரு சூழல் ஏற்கனவே இருந்த காரணத்தினால அவங்கெல்லாம் வெற்றியை நோக்கி அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். இதை சரி செய்யக்கூடிய பொறுப்பு அதிமுக தலைமைக்கு இருக்கிறது. அவங்க ரொம்ப அலட்சியமாக இருக்கிறாங்க, ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க. இது அதிமுக தொண்டர்களை சோறுடைய வச்சு அதை நோக்கி தள்ளி வைக்குது. அதுக்கு தோண பாருங்கள், அதிமுகவுடைய அறிவு என்பது தங்களுக்கு வளர்ச்சியாக இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே பிஜேபி கருதுது. டிவிக்கும் அப்படி தான் கருதுதான் நான் கருதுறேன். உதாரணத்துக்கு எம்ஜிஆர் படத்தை அவங்க முன்னுரிமைப்படுத்தினாங்க பார்த்தீங்களா, அண்ணா படம் எம்ஜிஆர் படத்தை. அப்போதே அவங்க இந்த சூழலில் அதிமுக தொண்டர்கள் கலங்கி போய் நிற்கிறாங்க, அவங்களை ஈர்ப்பதற்கான யுக்தியாக தான் எம்ஜிஆர் படத்தை நல்லா பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்போ கூட பாருங்க, முன்னாலே பயன்படுத்தலாங்களா? ஆமாம், தேர்தல் அதான் சொல்கிறேன், அப்படி தான் அந்த வேலையை தொடங்கிடுச்சு. அது இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகுது. அதுக்கு ஏற்றது மாதிரியாக அதிமுக தலைமையை தப்பான முடிவு எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட பாருங்கள், முதலமைச்சர் சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவித்து பேசின தீர்மான உரையின் போது, பதில் உரையின் போது 2017க்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் தான் ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். அப்போ அதில் ஜெயலலிதா அம்மாவை சேர்க்கலை. இதன் மூலமாக அதிமுக தொண்டர்களை அவர் பகைக்க விரும்பலை, நாங்கள் ஜெயலலிதா அம்மாவுக்கு ஆதரவாக தான் இருக்குங்கிற மனநிலையை உருவாக்கக்கூடிய வேலையை தான் பார்க்குறாங்க. ஆக இவர்களெல்லாம் அதிமுகவினரெல்லாம் வரவேற்று பாதுகாத்து தங்களை பலப்படுத்தி கொள்ளக்கூடிய வேலைகளை டிவிக்கே செய்யுதுங்கிற அந்த அரசியலை நீங்கள் புரியும் போது உங்களை தற்காத்து கொள்ளக்கூடிய அரசியலை நீங்கள் எவ்வாறு முன்னெடுக்கணும்? அது ஏன் அதிமுக செய்யலை? இது அதிமுக மீது தான் தப்பு. ஒரேடியாக எல்லாவற்றையும் டிவிக்கு மேலே தவற போட்ட முடியாது, படியை போட்ட முடியாது. இவங்க பண்ணக்கூடிய தவறு தான் உங்களுக்கு பெருசாக மறதா இல்லையா? அவங்க அதை அரசியல் அணுகும்போது இவங்களும் அதை அரசியல் அணுகணுமா இல்லையா? அவங்க தந்திரமாக அணுகும்போது நீங்களும் தந்திரமாக அணுகணுமா இல்லையா? அதான அரசியல்.